விஜய் யோசிக்கிறாங்க. இவ்வளோ தூரம் நம்ம கீழ இறங்கி இவ்வளோ தூரம் நம்ம பேசியும், ஆனா வந்து காவேரி நம்மகிட்ட வந்து கூட அனுப்ப மாட்டேங்கிறாங்களே! என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப மனவேதனையோட விஜய் கிளம்புறாங்க. இங்க காவேரியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாட்டி வந்து இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களே! நான் வந்து அம்மான மட்டும்னா அம்மாவ சமாளிச்சு எப்படியாவது நான் வந்து விஜயோட கிளம்பி போயிடலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அம்மா வேண்டான்னு சொன்னா கூட. ஆனா இப்ப பாட்டி வந்து நான் வந்தேன்னா, என் உயிரே போயிருன்னு சொல்றாங்களே! அவைங்க பேச்ச மீறி நான் வந்து நாளைக்கு எக்கு தப்பா ஏதாவது நடந்துச்சுன்னா, அந்த குற்ற உணர்ச்சி என்னைய வந்து சும்மா விடாதே! என்னைய மன்னிச்சிடுங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே வந்து ரூம்குள்ளேயும் போறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற கங்கா யோசிக்கிறாங்க. அவிங்க சித்தி வந்து பேசுனாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அம்மா இவ்வளோ தூரம் வந்து ரியாக்ட் ஆகுறாங்களே! அவிங்க என்னதான் பண்ணிருவாங்க? காவேரி கண்டிப்பா வந்து புத்திசாலி பொண்ணு. அவ அங்க போனா கண்டிப்பா எதிர்த்து ஜெயிச்சு வாழ்ருவான்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்ம ஏன் வந்து விஜய்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவிங்க என்ன வந்து நல்ல விதமா வந்து பேசிட்டு போனாங்க. வரக்கூடாதுன்னு தானே சொல்லிட்டு போனாங்க. சொல்லக்கூடாது அப்படிங்கிறக்காக நம்ம சொல்லாம நம்ம வீட்டு பொண்ண வந்து இப்படி கஷ்டப்படுத்தலாமா? அது மட்டும் இல்லாம விஜயும் பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. அப்போ வந்துட்டு கங்கா சரி ஓகே இது வேலைக்கே ஆகாது. நம்ம விஜய்க்கே கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பக்கமா போய் ரூம்ல கதவ லாக் பண்ணிட்டு, விஜய்க்கு கால் பண்றாங்க. விஜய் வந்து பார்க்குறாங்க. இது என்ன அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. யாருன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அட்டெண்ட் பண்றாங்க. அட்டெண்ட் பண்ணோன்னே, "ஏங்க நாங்க தான் வந்து காவேரியோடைய அக்கா கங்கா பேசுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க சிஸ்டர். நீங்களும் தானே அங்க வீட்ல இருந்தீங்க. நான் எவ்வளோ தூரம் பேசி பார்த்தேன். ஏன் வந்து ஆன்டி இப்படி பண்றாங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. நீங்க வர்றதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி வேற ஒருத்தவங்க வந்தாங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. ஏன்னா காலையிலேயே நான் காவேரிட்ட பேசிட்டேன். வந்து நான் எப்படியாவது நான் பேசி உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு, அவ கூட ஓகேன்னு தான் சொல்லிட்டு இருந்தா. இப்ப ஏன் திடீர்னு அவளும் வரமாட்டேன்னு சொல்றான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க நான் சொல்றத கொஞ்சம் கோவப்படாம, டென்ஷன் ஆகாம கேளுங்க. உங்கனால அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியுங்கிறத யோசிங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து சொல்றாங்க, நாங்க வந்து காலையில பேசிட்டு இருக்கிறப்பயே நான் வந்துட்டு அம்மாட்ட பேசிட்டேன். எங்க அம்மாவுக்கு வந்து உங்களோட காவேரி அனுப்பி வைக்கிறதுக்கு சம்மதமா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப காவேரி கூட வந்து கோயிலுக்கு போறேன்ட்டு போயிட்டா. காவேரிக்கு கூட இந்த விஷயமெல்லாம் தெரியவே தெரியாது இப்போ வரைக்கும். ஆனா எங்க அம்மா சம்மதம் சொல்லிட்டாங்க. அவங்களும் வந்துட்டு இவங்க 2 பேரும் வந்து 2 பேர் 2 பக்கம் இருந்து கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்க முடியல. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்தா நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்குள்ள வந்து அது பேசி முடிச்சு ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது. உங்க வீட்ல இருந்து ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. யாருங்க வந்தாங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேற யாரும் கிடையாது உங்க சித்தி தான். வந்தது மட்டும் இல்லாம உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு வேற சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க வீட்ல எல்லாரும் கலந்து பேசி முடிவு பண்ணிட்டோம். இனிமேல் காவேரி வந்து விஜய் கூட சேர்ந்து வாழக்கூடாது. சேர்ந்து வாழ்ந்தா விஜயோட வாழ்க்கை ஒண்ணுக்கு இல்லாம போயிரும். அவனால பட்ட பாடெல்லாம் போதும். மறுபடியும் அந்த பசுபதினால பிரச்சனை வந்துரும்னு சொல்லி அவ்வளோ தூரம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அவிங்க பையனுக்கும் வந்து காவேரினால தான் பிரச்சனை. அதனால இது எல்லாமே போதும். இதோட நிறுத்திக்கலாம். அதனால இனிமேல் காவேரி எங்க வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. இத கேட்டதுக்கு அப்புறம் தான் எங்க அம்மா ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாங்க. அவங்கள வேற என்ன சொல்ல சொல்றீங்க? அவங்களும் வந்துட்டு சரி நம்ம பொண்ணுனால அந்த வீட்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக, சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன். நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. உங்க சித்தியும் அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டாங்க. இதாங்க நடந்தது. அவங்க போய் கொஞ்ச நேரத்திலேயே தான் நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க? இது உண்மையா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க பாருங்க நீங்க நம்புவீங்களோ மாட்டீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா வந்து உங்ககிட்ட சொல்லணும் நீங்க சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, விஜய் கிட்ட நாங்க கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி மாத்திப்போம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க எப்படி நம்புறீங்க? நம்பலையா எனக்கெல்லாம் தெரியாதுங்க. ஆனா இதுதாங்க நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு சரிங்க ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் என்ன மாரி பண்ணி காவேரியை மறுபடியும் திரும்ப என் வீட்டுக்கு அனுப்ப முடியுமோ, எதான் சரி பண்ண முடியுமோ அத நான் பார்த்து சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுடுறாங்க. விஜய் வீட்டுக்கு ரொம்ப கோவமா போறாங்க. அங்க போனோனே, இங்க வாங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. அவ வராங்க. என்ன சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் சித்தி இப்படி பண்ணீங்க? நீங்க இப்படிலாம் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன பண்ணேன் விஜய் அப்படின்னு சொல்றாங்க. சும்மா ஒண்ணும் தெரியாத மாரி நடிக்காதீங்க. எதுக்கு காவேரி வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே, அங்க பாரு நம்ம சொல்ல வேண்டாம்னு சொல்லி சொன்னோம். அதுக்குள்ள வந்துட்டு விஜய் கிட்ட எல்லாத்தையும் போட்டு குடுத்துட்டாங்களா? அதானே அவங்க நல்லவங்களா இருந்தா இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அவங்கிட்ட போய் நான் பேசினேன் பாரு அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. ஏன் நான்லாம் அங்க போலியே அப்படின்னு சொல்றாங்க. சும்மா சொல்லாதீங்க எல்லா விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. யாரு காவேரியோடைய அம்மா சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, காவேரியோடைய அம்மாலாம் வந்து என்னைய காவேரிய வீட்டுக்கு எங்கூட அனுப்பி வைக்கிறதுக்குலாம் அவங்களுக்கு விருப்பமே இல்ல. அவங்ககிட்ட இவ்வளோ தூரம் நான் பேசியும் பார்த்தேன். ஆனா அவங்க பேச்சே முரண்பாடா இருந்தது. எனக்கு அப்பயே சந்தேகமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் யார்ட்ட கேட்கணுமோ விசாரிச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொன்னீங்கல்ல யார்ட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவங்க யார்ட்டயும் சொல்லவும் இல்ல. யாரும் அவங்க வீட்ல இருக்கிறவங்கலாம் என்கிட்ட சொல்லவும் இல்ல. நானே தான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கு நீங்க காவேரி இங்க வரவே கூடாது. வந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்காது. வீட்ல எல்லாரும் கலந்து பேசி முடிவு பண்ணியாச்சு. காவேரியும் விஜயும் இனிமேல் சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி எதுக்கு போய் சொன்னீங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோன்னே விஜயோடைய தாத்தா, "என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நீங்களே கேளுங்க உங்க பொண்ணுகிட்ட" அப்படின்னு சொல்றாங்க. "ராதா இதெல்லாம் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அது வந்துப்பா" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து இப்ப விஜயோடைய பாட்டி சொல்றாங்க, "ஏங்க அவள ஏங்க திட்டுறீங்க? அவ நல்லதுக்கு தானே சொன்னா. விஜய் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசுபதி தான். பசுபதி ஏன் வந்து விஜய் வந்து பழி வாங்குனா? எல்லாத்துக்கும் காரணம் காவேரி தானே. அவ திரும்பவும் வீட்டுக்கு வந்தானா, என்ன நடக்கும்னு நீங்களே பார்த்துக்கங்க. போதும் 1 வருஷம் இந்த வீட்ல இருந்ததுக்கே விஜய படாத பாடு படுத்திட்டா. காலம் பூரா அவ இங்க இருந்தானா, விஜய் என்னத்துக்கு ஆவான்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. "அவன் அம்மா, அப்பா
அப்பா இல்லாத பொண்ணு நாம தான் பார்த்துட்ருக்குறோம். அவனுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அதெல்லாம் என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாட்டி நீங்களும் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன எப்படிடா பேச சொல்கிறேன் என்னைய அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ விஜய் கிட்ட சொல்கிறாங்க, தாத்தா அவங்க 2 பேரும் இப்படி தான் பேசிட்டு இருக்கிறாங்க 2, 3 நாளாவே. என்ன ஆச்சுன்னு தெரியல அவங்க 2 பேத்துக்கும். நீ அதெல்லாம் மனசில் வச்சுக்காத, நீ காவேரி போய் கூட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போய் கூட்டிகிட்டு வந்தாலும் அவங்க வரணும்ல, அவங்க அம்மாட்ட போய் இப்படிலாம் பேசினா அவங்க எப்படி விடுவாங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்களா, காவேரி வந்து இங்கே அனுப்பிச்சு வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்களா. மனசு மாதிரி எல்லாம் சேர்ந்து கைகூடி வரப்போ இவங்க 2 பேரும் போய் இப்படி பண்ணி வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கிறோம், நானும் தான் காவேரி பற்றி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற விஜய், என்ன பாட்டி நீங்களும் இப்படி பேசிக்கிறீங்க, அதனால தான் காவேரி எங்கூட வரமாட்டேன்ட்டாளா, காலையில் கூட என்கிட்ட நல்லா தானே பேசிகிட்டு இருந்தா, எனக்கு அப்போவே சந்தேகம் தான். ஆனால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருந்தெல்லாம் ஆளுக போய் இப்படிலாம் பேசியிருப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு எதாக இருந்தாலும் உன் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கூடா அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் பாட்டி, இந்த இடத்துல வேறு யாராவது இப்படிலாம் பண்ணியிருந்தாங்கன்னா நடக்கிறதே வேறையாக இருக்கும். நீங்கங்கிறனால எதுவுமே நான் பேசாமல் இருக்கேன். அவள் இங்கே தான் வருவா, இங்கே தான் என்னோட சேர்ந்து வாழ்வா. அப்படி உங்களுக்கு அவள் இங்கே வரது பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நான் காவேரி கூட்டிகிட்டு வேற எங்கேயாவது நான் போயிடுறேன். ஆனால் காவேரி இல்லாமல் இனிமேல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, தெரியுமில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற விஜயோட தாத்தா சொல்கிறாங்க, நான் ஏற்கனவே சொன்னேன்ல விஜயோட விஷயத்தில் தப்பாக எதுவும் முடிவு எடுத்து வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு, தேவையில்லாமல் வீட்டில் போய் அவங்ககிட்ட போய் பேசி அவங்க மனசு எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இருந்திருக்கோம், ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற காவேரி இங்கே வரக்கூடாதுன்னா வரக்கூடாது, அதுக்கு மேலே வந்தானா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. பாட்டி என்ன பேசுகிறீங்க, தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி விஜய் ரொம்ப சத்தம் போட்டு பேசுகிறாங்க. எல்லாம் தெரிஞ்சுதான்டா பேசுகிறேன், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை வந்து நீங்கள் இப்படிலாம் பண்ணுறதுனால கண்டிப்பாக நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, காவேரி இப்போ எப்படி இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, காவேரி மாசமாக இருக்கா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப ஷாக்காக இருக்கிறாங்க. ஆமாங்க தாத்தா, இது எனக்கே இது இவ்வளோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் தெரியும், அவள் வீட்டில் யாருக்கிட்டையும் கூட சொல்லல, அவங்க அம்மா அப்பா கூட அவங்க அம்மாவுக்கு அக்காவுக்கு யாருக்கும் கூட தெரியாது, பாட்டிக்கெல்லாம் கூட தெரியாது. இப்படி இருக்கிறப்போ எனக்கு இப்போ தான் கடைசியாக இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தெரிய வந்துச்சு. எனக்கே வந்து இப்படி வயிற்றுல குழந்தையோட அவள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாளேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வேறு அந்த பசுபதி பிரச்சனைனால இன்னும் அவள் வேதனையை தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறா. இனிமேலாவது அவளை கூட்டிகிட்டு வந்து சந்தோஷமாக குழந்தையும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சா இப்படி இந்த வேலை பண்ணி வச்சுக்கிறாங்க சித்தியும் இப்படி பாட்டியும் சேர்ந்து அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டையா என்ன வேலை பண்ணி வச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, இந்த பாவமெல்லாம் உங்களை எல்லாம் சும்மா விடாது, ஒழுங்காக போய் 2 பேரும் சேர்ந்து காவேரியை பேசுனதெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு அவளை வீட்டுக்கு கூட்டு வர வழியை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு பாட்டி, என்ன வேணால் நடந்தாலும் பரவாயில்ல, அவள் கன்சீவாக இருந்தாலும் சரி என்ன ஆனாலும் சரி விஜய் நீ போய் கூட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாட்டி நீங்களும் இப்படி சொல்கிறீங்க, ஒரு லேடியாக இருந்துட்டு நீங்களும் இப்படிலாம் சொல்கிறீங்க, அவள் மனசு எவ்வளோ வேதனைப்படும், இந்த மாதிரி சமயத்தில் அவள் எவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருக்கணும், அதை விட்டுட்டு நம்ம திரும்ப அவளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தால் என்ன பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் இங்கே பாடுறா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாட்டி நீங்கள் இப்படி இவ்வளோ தூரம் நீங்கள் மாறுவீங்கன்னு நினைக்கவே இல்லை தாத்தா, இதுக்கு மேலே இங்கே பேசிகிட்டு இருந்தால் எனக்கு வேலைக்கு ஆகாது, நான் ஒன்றுமே பண்ணல இனிமேல், பாட்டிக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அப்படியே இருந்துட்டு போகிறாங்க, காவேரி இனிமேல் இங்கே வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கேட்குறாங்க தாத்தா. ஆமாம் தாத்தா, அவள் இங்கே வரவே வேண்டாம் இனிமேல், எதாக இருந்தாலும் நான் வந்து பார்த்துட்டு போய்க்கிறேன், நான் வந்து முன்னாடியே நான் சொன்ன மாதிரி வேறு ஒரு வீடு எடுத்து நான் போய் காவேரியை கூட்டிகிட்டு போய் காவேரியும் என் குழந்தையும் நான் நல்லபடியாக நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் யாரும் என்னை தடுக்காதீங்க, இதை பற்றி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப கோவமாக கிளம்புறாங்க. அப்போ தாத்தா வந்துட்டு, டேய் என்னை விட்டுட்டு போயிடாதடா, இருடா கொஞ்சம் சொன்னால் கேளுடான்னு சொல்லி சொல்கிறாரு.